கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை ரெண்டு பகுதியை நீங்க பார்க்கணும். ஒன்னு, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாக இருக்கிறோம் சொல்றாங்க. அப்போ ஆதிகால அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியங்கள் எல்லாம் நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு விதமான வாசனையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15, 16, 17 ஆகிய 4 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 17 சொல்றாங்க, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். கலப்புன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தருவார், உங்களுக்கு வீடு வாசலை தருவார், அது தருவார், இது தருவார்னு சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஒரு உலக ஐஸ்வர்யங்களை மாத்திரம் காண்பிப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்க நினைச்சுவாங்கன்னா உன்னை நித்திய ஜீவனம் தருவார், உன்னை உயர்த்துவார், உனக்காக ரத்த செய்தினா. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பகுதி இருக்கட்டும். இன்னொரு பகுதியில நீ பாவங்களை அறிக்கை செய்யாவிட்டால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்கணும். அதனாலதான் இயேசுவானவர் சொன்ன இந்த வாக்கியங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. 2 விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒன்று என்ன, ஜீவ வாசனை வெளிப்படுத்துவார், இன்னொன்று மரண வாசனை வெளிப்படுத்துவார். நீங்க தாராளமா பார்க்கலாம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் தான் அப்படியா அப்படின்னு கேட்டா, பவுலுடைய ஊழியம் மட்டும் இல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு வலிமையான தீர்க்கதரிசி காணப்பட்டிருந்தார், அவர் மோசே. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதர நடுவே எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் 17வது மற்றும் 18வது வசனங்களையும் வாசிக்கிறோமே. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் நடுவில் எழும்ப பண்ணுவார் என்று கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்த மோசே குறித்து நீங்களும் நானும் பார்க்கும் போதும் கூட மோசே எதைத்தான் வைக்கிறார் தெரியுமா? மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன். மோசே மூலமா ஆண்டு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன? மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், நன்மையும் தீமையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். அப்ப 2 விதமான வாசனை உண்டு கர்த்தருடைய ஊழியத்துல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தால் அது ஆசீர்வாதம், ஜீவனை கொண்டு வரும். கீழ்ப்படியாவிட்டால் அது சாபத்தை, அதாவது மரணத்தை கொண்டு வரும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம்? 2 விதமான வாசனையை வெளிப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நாங்கள் ஜீவ வாசனையை வெளிப்படுவோம். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. ஆனா கெட்டு போகிறவர்களுக்குள்ளே இந்த வார்த்தையை கேட்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவிடத்தில் என் பாவங்களை அறிக்கை செய்ய மாட்டேன், அவர் எனக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி மறுத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவமதித்து விசுவாசிக்க தவறுகிற ஜனங்களுக்கு கெட்டு போகிற மரண வாசனை, மரணத்துக்கு எதுவான மரண வாசனை, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேங்கிற 2 கூட்டத்தை நீங்க பார்க்கணும். அதனாலதான் வேதத்துல வாசு பாருங்க, பேதுரு கிடைத்த வெளிப்பாட்டை கவனிப்பீர்கள் என்றால் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை நாம் கவனிக்கும் போது அங்கேயும் கிறிஸ்து விழுகிறதற்கான கண்மலையாவும் இருக்கிறார். பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான், அவரை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் வெட்கப்படுவதில்லைங்கிறது ஒரு காரியம் இருக்கு. அது கண்மலையா இருக்கு. அந்த கல் கண்மலை உறுதியான கண்மலையாவும் இருக்கு. ஆனா இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி இருக்குதான் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலை ஆயிற்று. அது பாக்குறீங்கல்ல, 7, 8 பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 7, 8 பாருங்க. இடறதுக்கு ஏதுவான விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அந்த வசனத்தை முழுமையா வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. அப்ப அந்த கல் மூளைக்கல்லாய் வைக்கப்பட்ட கிறிஸ்துவானவர் அது விலையேற பெற்ற கல்லாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனா அதே சமயம் வாசிக்கலாம், கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கோ அது விலையேற பெற்றது. அப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கோ விழுகிறதுக்கு ஏதுவான கல்லுதான், இடறதுக்கு ஏதுவான அது ஒரு கண்மலை தான். அப்ப நான் அந்த வசனங்களை நான் உன்னிப்பா கவனிக்கணும் பிரியமானவர்களே.
அதனால ஆண்டவர்கிட்ட வந்த ஒரு பக்கம் அந்த ஒரு சைடை மட்டுமே காமிச்சு கொடுக்கிறது உத்தம ஊழியம் கிடையாது, உத்தம ஊழியக்காரர்களும் கிடையாது. நான் வசன ஆதாரத்தோடு சொல்றேன். அப்ப ஆதிகால அப்போஸ்தலருக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த வெளிச்சம் என்ன, ரெண்டையுமே காமிச்சு கொடுப்பாங்க. சிலர் பாருங்க இந்த மேன்மையான பகுதியை மட்டும் காமிச்சு கொடுப்பாங்க. ரட்சிப்புக்கு ஏதுவான அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அல்லது ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையை மட்டுமே காமிப்பாங்க. அதுவும் ஊழியத்தின் பூரணம் கிடையாது. சிலர் டாம் டியூன் போட்டு உடைச்சு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை மட்டும் காமிப்பாங்க. நீ பாவம் செஞ்சா உன்னை அப்படி ஆக்கிடுவாரு, இப்படி ஆக்கிடுவாரு, உன்னை தண்டிப்பார், ஆ ஓ அப்படின்னு சொல்லி இப்படியே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை காமிப்பாங்க. அதுவும் ஊழியம் கிடையாது. அப்போ ரெண்டையுமே காமிச்சு கொடுக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விளையேறப்பட்டகள், அது ஆசீர்வாதம், அது ஜீவன். ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கோ அது எப்படிப்பட்டதான் பாருங்க, எவ்வளவு பயங்கரம், எப்படி அழகா எழுதுறாரு பாருங்க. 8ஆம் வசனத்துல அது 7:8 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. ஆகினால் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்துல நாம் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கண்டுகொள்ள வேண்டும். அப்ப நான் எப்பெல்லாம் என் வழிகளை வேத வசனங்களை கொண்டு சிலுவை பற்றிய உபதேசத்தை விசுவாசிப்பதன் மூலமாய் என் வழிகளை சரிபடுத்தி என்னுடைய பழைய மனுஷன் கல்வாரி சிலுவையில் அவரோடு கூட அடிக்கப்பட்டு விட்டான், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு என் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்று சொல்லி அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. If we judge ourselves, we wouldn't be judged அப்படின்னு சொல்லப்பட்டு நாமளே நியாயந்திருக்கணும். நியாயந்திருக்கணும். அப்ப அனுதினம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இந்த வேத வசனங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நியாயந்திருத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. நான் எந்த இடத்துல சரியாகணும், எந்த இடத்துல நான் தவறு செய்கிறேன், எந்த இடத்துல என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எந்த இடத்துல என்னை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாய் தேவன் எதை உணர்த்துகிறார் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்து சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை சரிபடுத்த இடத்துக்குள்ள வரும்போது ஜீவ வாசனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு பகுதி, நாணயத்தினுடைய ஒரு பகுதி, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. நான் வேத வசனத்துக்கு எதிர்த்து நின்று முரட்டாட்டம் பண்ணும்போது மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் அது வீசும். அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர்கள், அது மட்டுமல்ல நிருபங்கள்ல காண்பிக்கப்பட்ட எல்லா வெளிச்சத்தையும் கவனித்து பாருங்க, இவர்களுக்குள்ள இருந்து 2 விதமான வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப இதை குறித்த அறிவும் தெளிவும் கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதனாலதான் நீங்க எல்லா நிருபங்களையும் வாசித்து பாருங்க, நீங்க தாராளமா பாருங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கமா தான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க விளக்கங்களை பாருங்க. பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும், பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும், யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும், யாக்கோபு, யூதா இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும், இன்னும் பல பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், தேவன் வெளிப்படுத்தின அந்த ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வெளிப்படுத்தின அத்தனை வெளிப்பாடுகளையும் கவனிங்க. ஒரு பகுதியில ஜீவ வாசனை, இன்னொரு பகுதியில மரண வாசனை. எரேமியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எரேமியாவை எடுத்துக்கொண்டா, எரேமியாவு மூலமா தேவ வார்த்தை வெளிப்படுதுன்னு என்ன தெரியுமா? அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த வார்த்தை ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை வெளிப்படும். அதை யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தை எந்த வாசனையை கொண்டு வரும்? மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையை கொண்டு வரும். இது எரேமியா மட்டும் கிடையாது. எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், மோசே மூலமாய் தேவன் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை ஞான தரிசிக்காரர்கள், எத்தனை தேவனுடைய மனுஷர் என்று சொல்லி ஆண்டவர் பயன்படுத்தின அத்தனை தாசர்களை நீங்க எடுத்து பாருங்கள். அத்தனை தாசர்கள் மூலமா தேவன் பேசின வார்த்தைகளுடைய பிரசித்தம் அல்லது தாத்பரியம் எதை பற்றியது என்று சொன்னால், ஒன்று ஜீவ வாசனை, இன்னொன்று மரண வாசனை. இதுதான். அப்ப நம்ம உண்மையிலே இல்ல ஊழியம் செய்கிறவங்க இருக்கலாம், ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சியோடு இருக்கலாம். எல்லாருக்குமே ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு அற்புதமான படிப்பு என்ன தெரியுமா? மரண வாசனை, ஜீவ வாசனை வெளிப்படணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களா, ஒரு சைடா மட்டும் நம்ம எடுக்க கூடாது. நீ ஒரு சைடா மட்டும்தான் நீ எடுக்கிறதுனாலதான் வீழ்ச்சி. இப்ப நம்ம ஐக்கியத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்றேன். நம்ம ஐக்கியத்துல இருக்கிறாங்க. இப்ப ஐக்கியத்துல உள்ளவங்க சிலர் அவங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்கும், சிலர்ல பாருங்க நல்ல ஒரு நிறைவு இருக்கும்.
இப்ப நிறைவான பகுதியை மட்டும் காமிச்சு கொடுத்து மெச்சி மெச்சி பேசுறதுனால அவங்களை தக்க வைக்கலாம்னு சொல்லி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உண்மையிலே தேவனுடைய பார்வையிலே ஆகாதவனாய் காணப்படுவேன். சில தவறு இருக்கும்போது கண்டிக்கணும். இவ்வாறு ஆண்டவர் நீங்க யாரு செஞ்சாலும் சரி ஆண்டு அழகா காமிப்பார். சிலர்கிட்ட தவறு இருக்கா? இப்ப யோவான் ஸ்நானன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பேச்சுகளை கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய பேச்சை கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜீவ வாசனை வெளிப்படுத்த, இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல மரண வாசனை வெளிப்படுத்துகிறார். ஐயோ அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல பாருங்க, பாக்கியவான்கள், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் சத்தம் கேட்க பாத்தீங்களா? இதெல்லாம் ஜீவ வாசனை. இது மத்திய 5 வாசிக்கிறோம். ஆனா அதே மத்திய 23 வரும்போது, குருடராகிய வழிகாட்டிகளை உங்களுக்கு ஐயோ, மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, அப்படி காமிக்கும் போது பாருங்க, அங்க மரண வாசனை வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. மரண வாசனை உங்களுக்கு ஐயோ ஐயோ அப்படி சொல்லப்படுகிறது. கோராசீனே உனக்கு ஐயோ, வானபரியந்து உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் உனக்கு ஐயோ. அப்ப நீங்க அத ஐயோங்கிறது அது ஒரு பகுதி, ஒரு டோன். இன்னொரு டோன் பாருங்க, பாக்கியவான்களா இருப்பீர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதி, விசுவாசித்தவளை பாக்கியவதி. அதனாலதான் நீங்க சுவிசேஷ வாக்கியமாக இருக்கட்டும், நிருப வாக்கியங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் மூலமாய் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், தேவனே நேரடியா டைரக்டா பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், மரண வாசனையும் ஜீவன வாசனையும் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு சைடா மட்டும் பாக்காங்க. அதனாலதான் நான் கண்டிக்கிறது. அதனாலதான் நான் போன வாரம் கூட அதிகமா கண்டித்தேன். தவறா நினைக்காதீங்க. ஆலயம் போறாங்க, கடமைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வச்சு நல்ல நாடகமும் சினிமாவும் பார்த்துட்டு இருக்காங்க. எரி நரகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாறாங்க. அப்ப இது ஒரு போலியான கிறிஸ்து. அதான் சொல்றேன். அப்ப அவங்க என்னன்னா ஒரு மாய்மாலம், வெளிப்பார்வையில ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான். ஆனா உள்ளான வாழ்க்கையை பாருங்க, கூட பிறந்த சகோதரன் பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்டோட சண்டை போட்டு பல வருஷங்கள பேச மாட்டாங்க, கூட பிறந்த சகோதரிகள்கிட்ட சொத்து பிரச்சனைக்காக கேஸ் கொடுத்து அவங்கள விரோதித்து செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன். ஆனா சர்ச்சில் வச்சு மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அதுதான் சொல்றேன், மரண வாசனை அங்க வெளிப்படுது. அங்க மரண வாசனை தேவன் வைத்திருக்கிறா. ஆனா ஊழியர்களை கண்டுக்கிறது இல்ல. அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, முடிஞ்ச உடனே நினைச்சுறாங்க அப்படி எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறாங்க, காணிக்க போட்டு போறாங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம், நமக்கு மேல இடத்துல அசஸ்மெண்ட் கட்டணும். அசஸ்மெண்ட் கட்டுறதுக்கு தொகை வருதா, நம்ம அதை கண்டுக்கிட்டே வேண்டாம். அவங்க எக்கேடும் கெட்டு போட்டும். முடிவில் எரி நரகத்துக்கு போவாங்களா, அவன் எரி நரகத்துக்கு போனாலும் சரிதான், கரி நரகத்துக்கு போனாலும் சரிதான். அதை பத்தி I don't care, we don't care. We usually or we regularly pay the assessment appointed for us or assigned for us. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசஸ்மெண்ட் நாங்க ரெகுலரா பண்ணிருந்தோம். போதும், இந்த பாஸ்டேட்டுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் மேல எடுத்து கட்டணுமா, அதை கெட்டுனா போதும், எங்களுக்கு மாமூல சம்பளம் வந்துகிட்டு இருக்கும், அது போதும். மற்றபடி இவன் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, இவன் நாடகம் பார்ப்பான் சினிமா பார்ப்பான், அந்த பாவத்தை எதுவுமே கண்டுகிட வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணிடணும். கண்டுகிட்டா அவ்வளவுதான். மரண வாசனை காமிக்க கூடாது. எப்பவுமே என்ன வாசனை தான் காமிக்கணும், ஜீவ வாசனை. எல்லாரும் தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் எல்லாரையும் உயர்த்தணும், கர்த்தர் எல்லாருக்கும் வேலைகளை கொடுக்கணும், கர்த்தர் எல்லாருக்கும் என்ன செய்யணும், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுல சூதாடுறவங்களும் இருப்பாங்க, அதெல்லாம் டோன்ட் கேர். அதுல தண்ணி அடிக்கிறவன் இருக்கான் இல்ல, அதெல்லாம் டோன்ட் கேர். என்ன செய்யணும், எல்லாரும் உயர்த்தப்படணும், எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை வேணும். பெரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம கண்டுகொள்ளணும். அப்போஸ்தலர் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ஜீவ வாசனை மரண வாசனைங்கிற இந்த 2 பகுதியை காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தேவ பிள்ளைகள் இதை குறித்த ஒரு தெளிவு தேவை. நீங்க சொல்லுங்க, நல்ல சூதாடிக்கிட்டு நல்ல கெட்ட வார்த்தை பேசிட்டு அல்லது உபச்சாரம் பண்ணிக்கிட்டு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா தேவன் அந்த ஆத்மாவை அங்கீகரிப்பாரா? சத்தமா சொல்லுங்க, அங்கீகரிக்க மாட்டார். ஒளிகரங்க அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரே வாசனை தான் தெரியும், ஜீவ வாசனை மட்டும் தான் தெரியும். நான் சொல்றேன், ஜீவ வாசனை மட்டும் பேசினானோ அவன் வஞ்சிக்க கூடியவன். ஏன் இன்னொன்னு, மரண வாசனை மட்டும் பேசினாலும் அவனும் வஞ்சிக்க கூடியவன் தான். ஆனா ரெண்டையும் அதான் சொல்றாரு, இவைகளை நடப்பிக்க எவன் தகுதி உள்ளவன் கேட்டாரா கேட்கலையா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16 கேட்கிறார், இவைகளை நடப்பிக்க எவன் தகுதி உள்ளவன்?
15 சொல்றார், 15ஆம் வசனத்துல 2 Corinthians 2:15 சொல்றாரு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். வாசனை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவின் அந்த நற்கந்தமா இருக்கிறோம். அது சொல்லிட்டுதான் சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன் கேட்கிறார். எதுக்கு இதை சொன்னார் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்றார், அநேகரை போல வேத வசனத்தை நாங்கள் கலப்பாய் பேசாமல். கலப்பாய் வார்த்தை கவனிக்கீங்களா? அது கலப்படம் இருக்கு. இல்ல பால்ல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் கலப்படம் என்ன செய்யாது, தெரியாது. அப்படியே பால் விளையாதான் இருக்கும், அப்படி தெரியும். வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இந்த வெளிப்பாடு சொல்லிட்டு தான் 3வது அதிகாரத்துக்கு வர்றார். 2 Corinthians 3வது அதிகாரத்துல பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை 2 விதமான வெளிச்சத்தை குறித்த காரியங்களை பேசுறார். பிரியமானவர்களே, ஏன் சொல்றது தெரியுமா? அங்க 2 ஊழியத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அங்கே மரண வாசனை வெளிப்படுத்துகிற பழைய ஏற்பாட்டுக்கான ஊழியம், ஜீவ வாசனை வெளிப்படுத்துகிற புதிய ஏற்பாட்டுக்கான ஊழியம். உண்மையா இல்லையா? அப்படி இருக்கா இல்லையா? 2 Corinthians 3வது அதிகாரத்துல இருக்கு. அப்போ இந்த 2 வாசனையை காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செய்தோம்னா அடைப்பை பிடுங்கிறவன எது கடிக்கும்? பாம்பு கடிக்கும் இருக்கு பிரசங்கில. அடைப்பை பிடுங்க கண்டிப்பா பாம்பு கடிக்கும். அடைப்பு பிடுங்காதவன கடிக்காது. ஒண்ணு மரணம் இருக்கு, இன்னொன்னு ஜீவன் இருக்கு. இந்த 2யுமே காண்பிக்கணும். இந்த 2யுமே நான் வேத வசனத்துல நான் பார்க்கணும். நான் பார்க்க தவறிட்டேன் அப்படின்னா நான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. இல்ல எப்படியா இருந்து தெரியுமா? நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கண்டுவிட மாட்டார். எனக்கு எப்பவுமே ஜெய் தான். ஆண்டவர் என்ன தனியா விட மாட்டார். நான் என்ன பாவம் செஞ்சாலும் என்னை கண்டுவிட மாட்டார். அதனாலதான் இன்னைக்கு அவங்க எவ்வளவு வேதனையோடு சொன்னாங்க பாத்தீங்களா? ஜெப வேலையை நடத்தும் போது ஊழியக்காரங்க எவ்வளவு வேதனையா சொன்னாங்க தெரியுமா? நீ பாவத்தை குறித்த கண்டிக்கிற பிரசங்கங்கள் இல்லை, பாவத்தை கண்டித்து உணர்த்தி காண்பிக்கக்கூடிய செய்திகள் இல்லை. இதெல்லாம் பாவம் என்று சொல்லி காண்பித்து கொடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய தேவதாசர்கள் இல்லை. வேத வசனங்களை கொண்டு இது பாவம், இதெல்லாம் பரிசுத்தம். எசேக்கியேல் 22வது அதிகாரத்திலே தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆசாரியர்கள் வேதத்துக்கு துரோகம் செய்தால் எப்படி துரோகம் செய்தார்கள்? அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வேறுபாடை காண்பியாமல் இருந்து என் வேதத்துக்கு துரோகம் செய்தார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்குள்ள வேறுபாட்டை காண்பியாமல் இருந்து எனக்கு துரோகம் செய்தார்கள் சொல்லி அங்க எசேக்கியேல் சொல்றார். எசேக்கியேல் 22வது அதிகாரத்தை எடுங்க, எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 22வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 22வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனியுங்கள். 26ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். இதுக்கு என்ன காரணம் நினைக்கீங்க? ஏன் இந்த பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் அந்த வித்தியாசத்தை காமிக்கல? அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்குள்ள வேற்றுமை ஏன் காமிச்சு கொடுக்கலன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அவங்க ஒரு காரியத்துல மயங்கிட்டாங்க, மயங்கிட்டாங்க. 25ஆம் வசனத்தை பாருங்க. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பச்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவிகளாக்குகிறார்கள். தீர்க்கதரிசிகளுடைய நிலவரத்தை பாருங்க, அப்ப ஆசாரியருடைய நிலவரத்தை பாருங்க. அப்ப அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு ஆண்டு காமிச்சு கொடுக்காருன்னா, அது தீர்க்கதரிசியோ ஆசாரியனோ அந்த காலம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இவங்க ஜனங்களுடைய திரவியம் அவருடைய விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொள்றாங்க. இந்த திரவியம் விலையுயர்ந்த பொருட்கள் சொல்லும் போது ஊழியர்கள் அல்லது சபை மக்கள் ஆடம்பரத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த உலகம்தான் சதம், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் கவர்ச்சிகள், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது தேவனுக்கு துரோகம் செய்யறாங்க.
இதைத்தான் 1 யோவான் 2:15 சொல்லும்போது சொன்னார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் 16ஆம் வசனத்துல சொல்றார். அதே 1 யோவான் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் சொல்றாரு. 17ஆம் வசனத்துல, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த 2 பார்ட்டா நான் பார்க்க போறேன். முதல் பார்ட்ல நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட சத்தியங்கள் என்ன தெரியுமா? மரண வாசனை, ஜீவ வாசனை, இந்த ரெண்டையுமே நீங்க அடையாளப்படுத்தணும். வேத வசனங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை முன்னிட்டு பார்க்கணும். மரண வாசனை, ஜீவ வாசனை இருக்கு. தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்க கவனிக்க